location of maximum shear stress. So location of maximum shear stress na என்ன பண்ணணும்? Differentiation of tau theta with respect to d theta பண்ணோம் அப்படின்னா நம்ம equal to 0. ஓகே, அப்படி பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். ஸோ இப்போ டவு தீட்டா வந்து மேக்ஸிமம் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா ஸோ சைன் 2 தீட்டா என்ன ஆயிரும்? காஸ் 2 தீட்டா மாறிடும். மைனஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2. இந்த ஃபார்முலா தெரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியுது இல்ல? தெரியுது. ஓகே, சைன் 2 தீட்டா எனக்கு என்ன ஆயிரும்? காஸ் 2 தீட்டா இன்டூ 2ஆ மாறிடும். காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட்னா மைனஸ் சைன் வருமா? ஓகே, மைனஸ் சைன் ஆஃப் tau xy 2 into sin 2 theta வந்துருமா equal to 0. So இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி tan theta எடுங்க. theta tends to என்னது? அதுக்கு மட்டும் தான் பிரின்சிபல் பிளேன் வரும். இதுக்கு வந்து ஷியர் பிளேன் வரும். theta s ன்னு வச்சுக்கலாம். அதனால வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். So tan 2 theta is equal to என்னது sin theta இங்க வந்துச்சுன்னா sin theta will be cos theta தானே. அப்ப பாருங்க அப்படியே ஈக்குவேஷன் ரிவர்ஸ் ஆயிரும். sigma x minus sigma y by 2 times divided by tau xy அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? மைனஸ் சைன் ஆஃப். ஓகே, திஸ் இஸ் த ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனா, இதுதான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகே, okay, this is the fifth equation for maximum shear stress ஓட வேல்யூ வந்து இப்படி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் shear stress கண்டிஷன் என்ன? இங்க அதே மாதிரி பிளேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. So we have to find out the maximum shear stress ஓட magnitude வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So magnitude of maximum shear stress. Okay, but tau max வந்து find out பண்ணனும். So we have to find out the maximum shear stress. So maximum shear stress ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம அந்த sin 2 theta cos 2 theta வேல்யூ சொன்னோம் இல்லையா? எங்க இருந்து சொன்னேன்? இந்த சிஸ்டம்ல இருந்து சொன்னேனா? ஓகே, இதுல இருந்து sin 2 theta cos 2 theta வேல்யூ எடுத்து இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு பாருங்க. எப்படி ரெடியூஸ் ஆகும்னு சொல்லி டைரக்ட் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா tau max is equal to tau maximum or minimum must be equals to plus or minus root of sigma x minus sigma y by 2 whole square plus tau xy whole square. இதோட ஈக்குவேஷன் ஃபாலோ ஆகும். திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் நம்பர் 6. சரிங்களா? சோ இதுல வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா சாரி ஆர் இது நம்ம இன்னொரு டேர்ம்ல எழுதலாம். which means sigma 1 minus sigma 2 by 2ங்கற ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா tau maximum or minimum வந்து கிடைக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா sigma 1 sigma 2 இது மைனஸ் சைன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இது வந்து நெகட்டிவ் ஆயிரும். நெகட்டிவ் இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் இந்த வேல்யூ என்ன ஆகும்? இந்த டேர்ம் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டேர்ம் தான் எனக்கு என்ன டேர்ம்? இதோட டேர்ம். அப்ப tau max வேணும் அப்படின்னா sigma 1 minus sigma 2 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? this is equation number 7. so இதுல ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தெரிஞ்சிட்டீங்கனாலே போதும். சோ இந்த ஈக்குவேஷன் வந்து 1 to 7 வரைக்கும் இருக்கு இல்லையா? அந்த 1 to 7 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி எதுவுமே உங்களுக்கு கேட்டது கிடையாது. காம்ப்ளெக்ஸ் டெஸ்டைன் வந்து சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चंस வந்து எதுக்காக அதிகமா கேட்கவே மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு மெஷின் டிசைன். ஓகேவா? இந்த இது படிச்சிட்டீங்கன்னா மட்டும்தான் ஃபுல்லா மெஷின் டிசைன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ பிரிட்டில் மெட்டீரியல்ல வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு எங்க ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி டக்டைல் மெட்டீரியல் எங்க ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்க்கணும்.
அப்படி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து அதோட ஷியர் ஸ்ட்ரெஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி கேட்டாலுமே என்னன்னா ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க உங்களுக்காக. உங்க ஸ்ட்ரென்த் அமெண்டன்ஸ் கேட்கணும் அப்படின்னா இல்ல அப்படின்னா அது என்ன மிஷின் டிசைன் வந்து கம்பைன் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்னா வந்து எப்படி லை ஆகும்னு சொல்லி ஸ்டார்டிங்ல ஒரு கன்க்ளூஷன் சொன்னா என்ன சொன்னேன்? சொல்லுங்க. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும்ல சார்? ஆமா. sin 2 θ cos 2 θ எப்படி சிக்மா கண்டுபிடிச்ச மாதிரி சேமா இருக்குமா இல்ல வேற வருமா சார்? இல்ல, அதே ஈக்குவேஷன் தான், எல்லாமே அதே ஈக்குவேஷன் தான். அதே ஈக்குவேஷன் அது என்ன பண்றேன்னா சரி சரி இங்க பாருங்க, இங்க sin 2 θ ஃபார்முலா என்ன வரும்? சரி, இந்த 45 டிகிரி ஆங்கிள் என்ன வரும்? இதுதான் tan θோட ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா இல்லையா? இதுக்கு நான் எழுதலையா உங்களுக்கு? ஓகே, அதே மாதிரி நீங்க இப்ப sin 2 θ என்ன வரும்? sin 2 θ ஷியர்னு வச்சுக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷியர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு என்ன வரும்? ஆப்போசிட் சைடு இது sigma x minus sigma y by 2, okay, by sigma x minus sigma y by 2 whole square plus tau xy whole square வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா cos θக்கு அதே மாதிரி tau xy divided by இந்த டேர்ம் வரும். ஓகே, இந்த ஹைப்போடெனியூஸ். ஓகேவா? சரிங்களா? Okay, this is the hypotenuse னு வெச்சுக்கோங்க. This is the hypotenuse and this value substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா அதே வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வேல்யூக்கு வந்து ஃபைனலா எக்ஸிஸ்ட் ஆகும். நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? கண்டிப்பா ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிகினிங்லயே நான் என்ன சொன்னேன்? ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆல்வேஸ் 45 டிகிரில தான் எனக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும்னு சொன்னா அது எங்க இருந்து கன்க்ளூட் பண்ணேன்? ஃப்ரம் மை இங்க பாருங்க, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் 45 டிகிரி லை ஆகும்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னன்னா மறுபடியும் 135 டிகிரில ரிப்பீட் ஆகும். சரியா? ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆல்வேஸ் லைஸ் இன் 45 டிகிரி இன்க்ளினேஷன். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அதோட 90 டிகிரில வந்து லை ஆகும். இஃப் இட் இஸ் θ is equal to 0 டிகிரில வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் லை ஆச்சு அப்படின்னா 90 டிகிரில வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரின்சிபல் பிளேன் வந்து லை ஆகும். அது எப்படி நம்ம ஒரே டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்துட்டீங்கன்னா ஷியர் பிளேன் அண்ட் நார்மல் பிளேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா தீட்டா பிங்கிற பிரின்சிபல் பிளேன் வந்து இங்க லை ஆச்சு அப்படின்னா ஓகே, தீட்டா பி2 எங்க லை ஆகும் சொல்லுங்க? அதுக்கு பர்பெண்டிகுலரா லை ஆகுமா? ஓகே, திஸ் இஸ் தீட்டா பி2. ஓகே, பிரின்சிபல் பிளேன் 2. நெக்ஸ்ட் நம்ம இனிஷியலா வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்க லை ஆகும்னு சொன்னேன்? 45 டிகிரில லை ஆகுமா? ஸோ இனிஷியலா வந்து டவு மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா ஷியர் பிளேன் 1 வந்து பாத்தீங்கன்னா டவு மேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 டிகிரில ஐயாச்சு அப்படின்னா ஓகே, அப்ப இன்னொன்னு வந்து எவ்வளவு இருக்கும்? அதுக்கு 90 டிகிரில லை ஆகும், which means 135 டிகிரில லை ஆகுமா? ஓகே, this is theta s2, which means இதுக்கு பர்பெண்டிகுலரா இது லை ஆகும், which means 135 டிகிரி from horizontal. சரிங்களா? இப்படிதான் இது வந்து லை ஆகும். ஸோ இதுக்கு இது என்னன்னா 45 டிகிரில இருக்கும். ஓகே, இதுக்கு இது 90 டிகிரில இருக்கும். ஓகே, இப்படிதான் வந்து நார்மல் பிளேனும் ஷியர் பிளேனும் எப்படின்னா லை ஆகும் ஒரு 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 இது ஒரு மெம்பர்ல. ஓகே, அப்ப தீட்டா s1 is equal to theta s of theta p1 plus 45 டிகிரியா 5/4. அதே வந்து தீட்டா s2 வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தீட்டா s plus 5/2 டிகிரில வந்து டிவியேட் ஆயிருக்கு. ஓகே, must be equals to theta p2 plus 5/4. இந்த கன்க்ளூஷன் கரெக்டா பாருங்க. பிரின்சிபல் பிளேனுக்கு ஷியர் பிளேன் வந்து 45 டிகிரில இருக்கும். இந்த இது கரெக்டா? எஸ் சார். ஓகே,
டவு மேக்ஸ் வந்து டவு மினிமம் வந்து அடுத்த நார்மல் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? ஷியர் பிளேன் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு இனிஷியல் பிரைமரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து என்னது 90 டிகிரில இருக்குமா? அது கரெக்டா? எஸ் சார். ஓகே. அடுத்து அதனா வந்து பிரின்சிபல் பிளேன் 2 கூட நான் கம்பேர் பண்றப்ப மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கூட நான் கம்பேர் பண்றப்ப மைனர் பிரின்சிபல் பிளேனை விட என்னது 45 டிகிரி இன்க்ளினேஷன் இருக்கா? பிரின்சிபல் பிளேன் 2 கூட. எஸ் சார், எஸ் சார். அததான் நான் சொல்றேன். ஓகேவா? சோ ஆங்கிள் பிட்வீன் நார்மல் ஸ்ட்ரெஸ் பிளேனுக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேனுக்கும் எவ்வளவு டிகிரி இருக்கு? 45 டிகிரி இருக்கு. சோ இங்க பாருங்க பிரின்சிபல் பிளேன் கூட இந்த இதுக்கு எவ்வளவு 45 டிகிரி இருக்கா? அதே மாதிரி பிரின்சிபல் பிளேன் 2 க்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேனுக்கு எவ்வளவு டிகிரி இருக்கு? 45 டிகிரி பிளேன் இருக்கு. So the very very important note. Okay, the angle between நார்மல் ஸ்ட்ரெஸ் பிளேனுக்கும் and shear stress பிளேனுக்கும் is always 45 டிகிரில தான் இருக்கும். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் 3D ஸ்ட்ரெஸ்க்கு இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் நான் எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதுன்னு பாருங்க. ஃபார் 3D ஸ்ட்ரெஸ்க்கு if there is a sigma 1 sigma 2 sigma 3 அப்படி சொல்லி மூணு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மூணு பிளேன்ல மூணு பிரின்சிபல் பிளேன்ல மூணு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப ஃபார் 3D ஸ்ட்ரெஸ் கண்டிஷனுக்கு tau maximum of 1 and 2 plane வந்து பாத்தீங்கன்னா 1 and 2 first xy axis பாத்தீங்க அப்படின்னா sigma x minus sigma y ன்னு வரும், which means sigma 1 minus sigma 2 by 2. ஓகே, இதோட மேக்னிட்யூட் மட்டும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் tau maximum of 2 and 3 பிளேனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மெஷின் இதுல தான் யூஸ் ஆகும். ஓகே, sigma 2 minus sigma 3 divided by 2 and tau max of 3 to 1 பாத்தீங்க அப்படின்னா sigma 3 minus sigma 1 by 2. ஓகே, 1 2 2 3 3 1 அப்படியே 1 2 3 again 1. இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஓகேவா? ஓகே, சோ அப்ப எனக்கு tau max ஓட அப்சல்யூட் வேல்யூ வேணும் அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா சோ tau maximum of absolute value, ஓகே, maximum of இந்த மூணு வேல்யூ இருக்கு இல்லையா, tau max 1 and tau max 2 2 3 and tau max 3 1 இருக்கு இல்லையா, அதோட ஈக்குவேஷன் கூட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். sigma 1 minus sigma 2 by 2 மேக்னிட்யூட் மட்டும் பார்க்கணும். sigma 2 minus sigma 3 by 2 and sigma 3 minus sigma 1 by 2. ஸோ இதோட மூணு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி இதுல எது மேக்ஸிமம் இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் 2D ஸ்ட்ரெஸ் சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா சிக்மா 3 எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ அப்ப tau max அப்சல்யூட் வந்து பாத்தீங்கன்னா sigma 1 minus sigma 2 by 2. ஓகே, மேக்னிட்யூட் மட்டும் பாருங்க. மேக்ஸிமம் ஆஃப் அடுத்து சிக்மா 2 மட்டும் தான் இருக்கும். அடுத்து சிக்மா 3 by 2வா இருக்கும். சிக்மா 3 தான் கிடையாது இல்லையா, சிக்மா 1 by 2வா இருக்கும். ஓகே, மேக்னிட்யூட் மட்டும் பாருங்க. ஓகேவா? சோ திஸ் இஸ் தி ஃபைனல் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் சிஸ்டம் அனாலிசிஸ். ஓகேவா? சோ அப்ப tau max வந்து வேணும் அப்படின்னா எனக்கு இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் மெஷினிசம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு கேட்டாலுமே கேட்ல வந்து ப்ரீவியஸா கேட்ட क्वेश्चंस ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம இதுலயுமே கொஞ்சம் சம் சால்வ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இதுல வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் பிளேன் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்கும் நார்மல் ஸ்ட்ரெஸ் பிளேன்ல? 0வா இருக்கும். பிகாஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்க 0 இருக்கோ அங்க வந்து மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? அதே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொன்னு கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. 3 பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட்.
note 1. So sum of normal stress of any two perpendicular planes must be the same. Okay, so sigma 1 plus sigma 2. Okay, sum of normal stresses in any two perpendicular, ஏதாவது ரெண்டு perpendicular plane எடுத்தீங்கனாலுமே அப்ப sigma x plus sigma y must be equals to sigma x dash plus sigma y dash. Okay, இது one of the equation. This is 8th one. ஓகேவா, அதாவது ஏதாவது ரெண்டு பர்பெண்டிகுலர் பிளேனோட நார்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே எனக்கு என்னன்னா சேமா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். ஓகேவா, செகண்ட் ஒன் இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் த maximum shear plane is always calculated by sigma average. ஓகேவா, சோ அந்த சிக்மா ஆவரேஜ்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2. ஓகே, அது இப்போ சிக்மா எக்ஸ் பை எக்ஸ் ஒய் நம்ம என்னன்னு சொல்லலாம், மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸோட சம்னு சொல்லலாமா. ஸோ சிக்மா 1 பிளஸ் சிக்மா 2 பை 2ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்ப மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் மேக்ஸிமம் ஷியர் பிளேன். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டீங்க தெரியுமா, யாரோ ஒருத்தர் கேட்டீங்களே, மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ல ஷியர் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அப்ப மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன்ல நார்மல் ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும்னா சிக்மா ஆவரேஜா இருக்கும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா resultant stresses of any oblique plane or any inclined plane வந்து பாத்தீங்க அப்படின்னா at any angle. So resultant stress on any oblique na inclination சொல்லுவோம் oblique plane at an angle theta. Okay, in the resultant stresses of any oblique plane at an angle theta is given by r is equal to sigma r is equal to which is equals to sigma theta square plus tau theta square. நம்ம ஆல்ரெடி அங்க டெரைவ் பண்ணோம் இல்லையா, அப்ப அதுதான் அதோட ஈக்குவேஷன். சோ அதோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா, சோ நாங்க ஆங்கிள் நான் சொல்லவே இல்லை அங்க. சோ அங்க தீட்டாங்கிறது ஆப்ளிக் பிளேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ளிகுட்டி ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகுட்டின்னு சொல்லி ஒரு தடவை நீங்க நம்ம பன்சல் புக்ல படிக்கிறப்ப ஆப்ளிகுட்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஆப்ளிகுட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா tan தீட்டா. சோ ஒரு நிமிஷம், அதுலயே நான் அந்த ரிசல்டன்டே காமிச்சிட்டு தரேன் உங்களுக்கு. ஓகே, so this is the angle of obliquity. Okay, so pi is equal to tan inverse of என்ன வரும், opposite side tau theta divided by sigma theta ன்னு வரும். so pi is equal to angle of obliquity. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா pi is equal to இங்க அதே மாதிரி tan inverse of tau theta divided by sigma theta அப்படிங்கிறது வந்து angle of obliquity. ஓகே ஓகே சரி, இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் சிஸ்டம்னு என்ன சொல்லி டாபிக்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் பத்தி ஃபுல்லா காம்ப்ளிகேட்டடா படிச்சிட்டோம். இதுலயே வந்து ஒரு சின்ன ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அந்த டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா முடிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிக்மா இந்த சிக்மா எனி டூ பிளேனோட பர்பெண்டிகுலர் பிளேன்ஸ் இருக்கு இல்லையா,
அதுக்கு என்னவா இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுல வந்து சிக்மா ஆவரேஜ் பை 2 நம்ம போட்டுக்கலாம். சிக்மா ஆவரேஜ் பிளஸ் சிக்மா ஆவரேஜ் போட்டீங்க அப்படின்னா பிளஸ் சிக்மா ஆவரேஜ் போட்டீங்க அப்படின்னா அதுவும் எனக்கு என்ன இருக்குன்னா சேமா இருக்கும். சிக்மா ஆவரேஜ் பிளஸ் சிக்மா ஆவரேஜ் போட்டீங்கன்னா சிக்மா எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2 பிளஸ் சிக்மா எக்ஸ் பை 2 2 கேட் கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்ப பாத்துட்டீங்கன்னா இது எப்படி நம்ம விஷுவல ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிக்மா 10 டிகிரில இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஸ்ட்ரெஸ் வேல்யூ சிக்மா 100 டிகிரி பிகாஸ் இதுதான் பர்பண்டிகுலரா இருக்கு. ஓகேவா, மஸ்ட் பி ஈக்குவல் டு சிக்மா 30 டிகிரிக்கும் பிளஸ் சிக்மா 120 டிகிரியோட ஆங்கிளோட டோட்டல் ஸ்ட்ரெஸ் வேல்யூக்கு எனக்கு என்ன இருக்குன்னா சேமா இருக்கும் அப்படிங்கிறத கன்க்ளூஷன். ஓகேவா, இதான் இதோட மீனிங். ஓகே, 2 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் பிளேன்ஸ் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா when shear stress is not acting இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேன் நீங்க டைரக்டா என்னன்னு எடுத்துக்கலாம், நார்மல் ஸ்ட்ரெஸ் பிளேன் எடுத்துக்கலாமா, அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. if fourth point, if shear stress is not acting on the plane, இங்க ஒரு டயக்ராம் வரையணும், அது கொஞ்சம் கேப் மட்டும் எடுத்துக்கலாம். on the plane then the plane directly considered as principal plane. Okay, directly considered as principal plane and those stresses in the plane என்னவா இருக்கும், and those stresses in the plane என்னவா இருக்கும், principal stresses இருக்கும். principal stresses இருக்கும். ஓகேவா, ஓகே, இது எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்றதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேன்ல சிக்மா எக்ஸ் ஆக்ட் ஆகுது, சிக்மா ஒய் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, இங்க வந்து there is no shear அப்படிங்கிறதுனால இந்த பிளேன்ல வந்து எனக்கு என்ன இருக்கும், சிக்மா எக்ஸ் பிளேன் எனக்கு என்ன இருக்குன்னா டைரக்டா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிடலாம். அதே வந்து சிக்மா ஒய் என்ன சொல்லலாம் அப்படின்னா சிக்மா 2ன்னு நம்ம சொல்லலாம் பிகாஸ் there is no shear stressங்கிறதுனால அந்த பர்பண்டிகுலர் பிளேன் பிகாஸ் இந்த பிளேன். ஓகேவா, அதே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிளேன்ல வந்து சிக்மா எக்ஸ், ஹலோ, சிக்மா ஒய் and this is tau xy ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. tau xy ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இங்க வந்து சிக்மா 1 வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது, நாட் ஈக்குவல் டு டைரக்ட்லி ஈக்குவல்ஸ் டு சிக்மா எக்ஸ்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி சிக்மா 2 இஸ் நாட் டைரக்ட்லி ஈக்குவல் டு சிக்மா ஒய். அதுதான் இதோட கன்க்ளூஷன். ஓகேவா, ஸோ ஷியர் ஆக்ட் ஆகுறதுனால வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து டைரக்டா நம்ம வந்து சிக்மா 1 சிக்மா 2 எடுத்துக்க கூடாது. if there is no shear இருந்துச்சு அப்படின்னா we can directly consider as sigma s as sigma 1 and sigma y as sigma 2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, this is the fourth point. so இது டைரக்டா ஒரு சிம்பிள் டயகிராம் ரெப்ரசன்டேஷன் நான் முடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா அது வந்து ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ல நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் ஷியர் பிளேன்ல in maximum shear plane normal stress value next. இப்ப இந்த கேஸ்ல வந்து பார்த்தோமா, என்ன கேஸ் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து டவு மேக்ஸ் பிளேனா இருக்கட்டும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது டவு மேக்ஸ் பிளேனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டவு மேக்ஸிமம், ஸோ அந்த டவு மேக்ஸ் பிளேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா S1 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு டவு மேக்ஸ் பிளேன் கிடைக்கும். ஓகேவா, அதே வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பிளேனு தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா S1ங்கிற பிளேனு,
இது 90 டிகிரி பிளேனா, அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா S2 சப்ஸ்டிட்யூட் பண்ணினா மைனர் பிரின்சிபல் பிளேனோட வேல்யூ கிடைக்கும். சோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்படி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனா இருந்துச்சு அப்படின்னா தட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல சிக்மா தீட்டா S1 வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்மா ஆவரேஜா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன்ல பாத்தீங்கன்னா சிக்மா தீட்டா S2 must be equals to சிக்மா ஆவரேஜா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கன்க்ளூஷன். So that sigma average must be equals to என்னவா இருக்குன்னா சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2வா இருக்கும். அப்படிங்கிறது என்னன்னா இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். சரியா? ஸோ டவு மேக்ஸ் பிளேன்ல வந்து சிக்மா ஆவரேஜ் இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா அதே சிக்மா மேக்ஸ் வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா ஷியர் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கன்க்ளூஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இனிஷியலா வந்து என்னன்னா நான் ஒரு 3D ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி கன்சிடர் பண்ணதில்ல. இப்ப இது வந்து சிக்மா எக்ஸ் ஆக்ட் ஆகுது, சிக்மா ஒய்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டவ் எக்ஸ்ங்கிற ஷியர் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டவ் எக்ஸ்ங்கிற ஷியர் ஆக்ட் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் பிளேன் ஆஸ் பிரின்சிபல் பிளேனா இருந்துச்சு அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ பிரின்சிபல் பிளேனா இருந்துச்சு அப்படின்னா பிரின்சிபல் பிளேன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் எனக்கு என்னவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 2 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் பிளேனு. ஓகேவா? இந்த பிளேன் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிக்மா 1ஆ இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேன் எனக்கு என்னவா இருக்கும்? சிக்மா 2ஆ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் 90 டிகிரி. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து இனிஷியல் டயக்ராம். இனிஷியல் டயக்ராம் என்னன்னா இது நான் பிரின்சிபல் பிளேனா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படி பிரின்சிபல் பிளேனா இருந்துச்சுன்னா அந்த பிரின்சிபல் பிளேன்ல எனக்கு என்ன இருக்கும்? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? எஸ் சார். ஓகே, அந்த பிரின்சிபல் பிளேனா மறுபடியும் என்னன்னா ஒரு 45 டிகிரி ரெடியூஸ் பண்ணா அது என்ன பிளேனா மாறிடும்? இப்பதான் சொன்னேன் இல்லையா, மேக்ஸிமம் ஷியர் பிளேனா மாறிடுமா? வெரி குட். அந்த பிளேன் எனக்கு என்ன ஆகும்? மேக்ஸிமம் ஷியர் பிளேனா ரெடியூஸ் ஆயிரும். which means 45 டிகிரி நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் ஷியர் பிளேனா டெவலப் மாறிடும். அப்படி மேக்ஸிமம் ஷியர் பிளேனா மாறிடுச்சுன்னா அங்க ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது என்ன வேல்யூ இருக்கும்? டவு மேக்ஸா இருக்குமா? அப்ப இந்த சைடுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னவா இருக்கும்? சிக்மா ஆவரேஜா இருக்கும். ஓகே, சிக்மா ஏவிஜி. ஓகேவா? இதுதான் வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப். அதே மாதிரி இதுலயும் பர்பெண்டிகுலரா இருக்கு பாருங்க, சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். சோ டவ் எக்ஸ் டவ் எக்ஸ் ஒய் எக்ஸ். ஓகேவா? சோ எங்க பாத்தீங்கனாலுமே ஹியர் சிக்மா 1 perpendicular to சிக்மா 2. டவ் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டவ் தீட்டா 1 perpendicular to டவ் தீட்டா 2 which is major and minor principal stress. சோ அதுவும் என்னதான் இருக்குன்னா பர்பெண்டிகுலரா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா டவ் மேக்ஸ் பிளேன் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா எப்படி இருக்கும்? பிரின்சிபல் பிளேனை விட எனக்கு என்னவா இருக்கும்? 45 டிகிரில இருக்கும். ஓகே, P1 பிரின்சிபல் பிளேனை விட எனக்கு 45 டிகிரில இருக்குமா? அதுதான் வந்து கன்க்ளூஷன். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் சிம்பிள் டயக்ராம். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன ஒரு டயக்ராமா வரைஞ்சது. ஓகேவா சார்? டவு மினிமம்ங்கிறது இப்போ இந்த ஹரிசாண்டலா சார்? என்னது? அது டவு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து தீட்டா பி தீட்டா S1 இருந்துச்சு அப்படின்னா மேஜரா இருந்துச்சுன்னா இது மைனரா இருக்கும். இது மேஜரா இருந்தா இது மைனரா இருக்கும். ஓகேவா? எப்படி வேணா இருக்கலாம். நான் சின்ன ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. எஸ் சார். அதாவது தீட்டா P2க்கு 45 டிகிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் டவு மினிமம். மேஜர் பிரின்சிபல் பிளேனுக்கு 45 டிகிரில இருக்கிறது மேஜர் ஷியர் ஸ்ட்ரெஸ்னு வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகேங்களா? அதான் சார், அப்படின்னா இப்போ டவு மினிமம் வந்து ஹரிசாண்டலா இருக்கும்னு கேட்குறேன் சார். அதுக்கு இந்த இருக்கு பாத்தீங்களா? இங்க இருக்கு பாத்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन. இன்னும் மோர் சர்க்கிள் இருக்கு. டைம் என்னாச்சு?
115 ஆயிடுச்சா? சரி, ஒரு 2 சம் இருக்கு, அந்த 2 சம் மட்டும் சால்வ் பண்ணிட்டு நீங்க நாளைக்கு போய் படிச்சுட்டு வாங்க. ஓகே, காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் காம்ப்ளெக்ஸா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிருச்சு. ஆனா மோர் சர்க்கிள் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது மோர் சர்க்கிள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு மோர் சர்க்கிள் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் கொஸ்டின் ரைட் பண்ணணும். இதெல்லாம் நான் கொடுக்குற கொஸ்டின். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? என்னன்னா, a bar of rectangular cross section, okay, area of 50 mm square is pulled from both the sides, okay, by 100 Newton force, okay, as shown in the figure. Now ஒரு figure வரைஞ்சிரேன். The value of shear stress on a plane making angle 45 degree within the axis, with the axis shown as dashed line in the figure. So, okay, maximum shear stress on a plane making an angle 45 degree. அது வந்து நான் இப்ப ஃபிகர் வரையப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, ஓகே, அது பார்த்துட்டீங்கன்னா ஓகே, ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், ஒரு பார்ன்னு எடுத்துக்கிறேன். பார் வந்து it is pulled by the both the sides by 100 Newton force. So 100 Newtonங்கிற ஃபோர்ஸ் நான் கொடுத்து என்ன பண்றேன், ரெண்டு சைடு பிடிச்சி இழுக்கிறேன். சோ ஒரு டேஷ்ட் லைன் என்ன ஆங்கிள் மேக்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேன் வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் ஏ பிங்கிற லைன் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஏபி லைன்ல எனக்கு எவ்வளோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. the value of shear stress on a plane making an angle 45 degree as dashed in the line. ஓகேவா? இதோட மேக்ஸிமம் ஷியர் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. என்னவா இருக்கும் கண்டுபிடி சொல்லுங்க. Okay, it is a uniaxial tensile load. So uniaxial tensile load na uniaxial tensile stress develop ஆகுமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த uniaxial tensile stress வரைங்க. Okay, uniaxial tensile stress na sigma is equal to load by area. Okay, which means internal stress by area, and the sigma is equal to sigma x is equal to எனக்கு என்னவா இருக்கு 100 divided by 50 mm square. அப்ப 2 megapascal சொல்லலாமா? Okay, 2 megapascalங்கிற லோடு யூனிஆக்சிலா அப்ளை ஆகுது. சிக்மா y டைரக்ஷன் எனக்கு என்னவா இருக்கு 0வா இருக்கு. So we can, there is no any shear stressங்கிறதுனால sigma x can be considered as sigma 1 ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? கன்சிடர் பண்ணிக்கலாமா இல்ல நீங்களே சொல்லுங்க. ஓகே, ஓகே. So if there is no any shear stress, that plane can be considered as shear plane அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த பிளேன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். அந்த பிளேன் தான் என்னன்னா எனக்கு பிரின்சிபல் பிளேனா இருக்கும். அந்த பிளேன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதான் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் 2 மெகா பாஸ்கல். ஓகே, இதோட 45 டிகிரில, அதாவது மேஜர் பிரின்சிபல் பிளேன் வந்து இப்படி இருக்கு. இதோட 45 டிகிரி இன்க்ளினேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏபி அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் ஓகே, ஏ பிங்கிற லைனு 45 டிகிரில இருக்கு. ஓகேவா? ஓகே,
சோ அப்ப இந்த ஏபி பிளேனை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பிரின்சிபல் பிளேனுக்கு 45 டிகிரில இருக்கிற பிளேன் எனக்கு என்ன பிளேனா இருக்கும்? மேக்ஸிமம் ஷியர் பிளேன். Maximum shear plane. Very good. அப்ப whatever the amount of shear stress acting on the plane must be called maximum shear stress on the maximum shear stress plane. So AB plane as considered as maximum shear stress plane. Okay. அப்ப maximum shear stress plane இருந்துச்சு அப்படின்னா அப்ப tau max வந்து எவ்வளவா இருக்கும்? என்ன absolute value வந்து பாத்தீங்கன்னா sigma 1 minus sigma 2 by 2 and அப்படி சொல்லி நான் எக்ஸிஸ்ட் பண்ணனா ஃபைனலா வந்து சிக்மா 2 இருக்காது 3 இருக்காதனால சிக்மா 2 is equal to 0 and sigma 3 also equal to 0ங்கறனால 2 0 ஆயிரும். அப்ப சிக்மா 1 by 2 னு சொல்லலாமா டைரக்டா? 2 minus 0 divided by 2. Okay, finally it can be write as 1 mega pascal அப்படிங்கறது அந்த ஆன்சர். So tau max வந்து பாத்தீங்க அப்படின்னா absolute, which means ஏன்னா இது வந்து shear stress plane. shear stress planeல கால்குலேட் பண்ணனும் அப்படினா நமக்கு tau max absolute வேணும். ஓகேவா? சோ அப்ப அத tau max absolute. நார்மலா வந்து ஒரு தீட்டாங்கற பிளேன் கொடுத்தாங்கன்னா அது shear கால்குலேட் பண்ணா tau தீட்டாங்கற வேல்யூ வந்து நார்மலா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நம்ம. which means இந்த ஃபார்முலா tau theta is equal to அந்த இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஓகே, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது? இதுலயே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. sin 45 என்னது? இது 90 ஆயிரும். sin 90 1, cos 90 0. இந்த டேர்ம் 0 ஆயிருமா? ஓகே, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் கிடையவே கிடையாது. அப்ப சிக்மா எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. சிக்மா எக்ஸ் பை 2ங்கற வேல்யூ தான் எக்ஸிஸ்ட் ஆகும். சோ அந்த சிக்மா எக்ஸ் பை 2 தான் எனக்கு என்னன்னா 1 மெகா பாஸ்கல். ஓகே, எந்த ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த 45 டிகிரிங்கற எதுக்காக நான் இப்படி இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இங்க சிக்மா எக்ஸ்ங்கற ஒரே ஸ்ட்ரெஸ் தான் ஆக்ட் ஆகுது. அப்ப அதான் வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அப்ப அது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா மேஜர் பிரின்சிபல் பிளேனா இருக்கும். அது மேஜர் பிரின்சிபல் பிளேனுக்கு 45 டிகிரி இன்க்ளினேஷன்ல இருக்கிறது எனக்கு என்னவா இருக்கும்? மேஜர் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேனா இருக்கும். அந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா tau max absolute. அப்ப எனக்கு என்ன வரும்னா சிக்மா ஆவரேஜ் பை 2 நம்ம போடலாம். பிகாஸ் ஏன்னா நம்ம இங்க இன்னும் கன்க்ளூட் பண்ணோம் இல்லையா? இங்க அந்த டயகிராம், இப்ப இந்த டயகிராம் ரெப்ரசன்ட் பண்ணா இதான் பிரின்சிபல் பிளேன். பிரின்சிபல் பிளேனுக்கு 45 டிகிரில இருக்கிறது tau max. tau max இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கும்? நார்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ சிக்மா ஆவரேஜ். So I can calculate the sigma average value must be from this sigma x plus sigma y by 2. அப்ப sigma x by sigma y by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் எனக்கு என்ன வரும்? y 0ங்கிறதுனால x வந்து 2ங்கிறதுனால எனக்கு sigma x by 2 னு அதுலயே வரும். சோ நம்ம எப்படி வேணா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். if you are crystal clear in கான்செப்ட் நமக்கு கிளியர் இருந்தா எப்படி வேணா நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இன்னொரு क्वेश्चन இருக்கு. ஓகேவா? அந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா மூணுமே கொடுத்துட்டாங்க. क्वेश्चन நம்பர் 2. For example, for a plane stress condition, for a plane stress condition, the component of a stress at a points are sigma x is equal to 20 megapascal and sigma y is equal to 80 megapascal and tau xy is equal to 40 megapascal. Okay, 40 megapascal சொல்லி क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. Then find out the maximum shear stress in megapascal at that point. Okay, so என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட், ஓகே, ஏதோ ஒரு a அப்படிங்கிற பாயிண்ட் ஒரு bங்கிற பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட்ல சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் tau xy
ஓட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரி, அந்த பாயிண்ட்ல நான் கொடுத்த அதே பாயிண்ட்ல சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா டவ் எக்ஸ் லை ஆகிற அதே பாயிண்ட்ல எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இப்ப எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு பிளேனை கேட்டு அந்த பிளேன்ல வந்து இருக்கக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம டவ் மேக்ஸ் அப்சல்யூட்ங்கிற வேல்யூக்கு நம்ம போகணும். ஓகேவா? சோ டவ் மேக்ஸ் அப்சல்யூட் ஃபார்முலா என்ன? நமக்கு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2/2 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ லை ஆகுது இல்லையா? அப்ப அப்சல்யூட் வேல்யூக்கு நம்ம போகணும். அதே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இந்த ஒரு பாயிண்ட் சொன்னதுனால நம்ம சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு டைரக்டா அந்த தீட்டாங்கிற ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்லையே நம்ம கிட்ட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் அட் 45 டிகிரில அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சொல்லிடலாம். அட் எ பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த நம்ம ஃபார்முலா ஒரு ஃபார்முலா இருக்குல்லையே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா விச் ஒன் டவ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு maximum of sigma 1 minus sigma 2/2 comma sigma 2 minus sigma 3/2 comma sigma 3 minus sigma 1/2ங்கற ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இருக்குல்லையா அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து sigma 1, 2 மட்டும் தான் இருக்கு பிகாஸ் பை ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ங்கிறதுனால. சோ பை ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ்னா 2 ஃபோர்சஸ் மட்டும் தான் 2 பிரின்சிபல் பிளேன்ஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்னது 20 plus 80 divided by 2 plus or minus root of 20 sigma x minus sigma y by 2 அப்ப என்ன வரும் 20 minus 80 by 2 whole square plus 40 whole square என்னது 60 ஆயிரும் 60 30 ஆயிரும் 30 னா 50 ஆயிரும். ஓகே 50 plus or minus 15 வரும். ஓகே இதான் வந்து இதோட ஆன்சர் சிக்மா 1, 2 ஓட வேல்யூ. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிக்மா 1 எனக்கு என்னவா இருக்கும்? சிக்மா 1 is equals to 100. சிக்மா 2 எனக்கு என்னவா இருக்கும்? 0. சிக்மா 3 எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டவ் மேக்ஸ் அப்சல்யூட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 எனக்கு என்ன வரும்? 100/2 15 வரும். ஓகேவா? கமா சிக்மா 2 கிடையாது 2 இருக்கு 3 கிடையாது. 2 இல்லைன்னா அதுக்கு எந்த 0 வரும். 2 இங்க 0ங்கிறதுனால 0 வந்துடும். சிக்மா 3 ஆல்சோ 0ங்கிறதுனால 3னா 100/2 என்ன வரும்? எனக்கு 50 இருக்கும். ஓகேவா? சோ இதுல என்ன வேல்யூ எடுக்கணும்? மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கணும். இப்ப 50 60 இருந்துச்சுன்னா 60 தான் எடுக்கணும். 50 50 இருக்கிறதுனால எது வேணா எடுத்துக்கலாம். 50ங்கிறத வந்து என்னன்னா டவ் மேக்ஸ் அப்சல்யூட் அட் தட் பாயிண்ட். ஓகே at that point அது கேட்டது previous கேஸ்ல கேட்டது at the plane. ஓகே பிளேன்ல கேட்டதனால நம்ம என்னன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா at that point ன்னு சொன்னதனால இங்க தீட்டா வேல்யூ உங்களால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. அதனால வந்து என்னன்னா நார்மல் நம்ம இந்த டவ் மேக்ஸ் அப்சல்யூட் ஃபார்முலா இருக்கு இல்லையா அதை தான் யூஸ் பண்ணணும். ஓகே எஸ் சார். ஓகேங்களா? சரி இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுலயே ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே ரொம்ப